ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகிழ்ந்து களி கூறு. இந்தியா தேசமே அப்படின்னு நினைத்த இந்திய மக்களே மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்படி தான் ஒவ்வொரு தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது மகிழ்ந்து நம்ம களி கூறும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை காண முடியும். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க தேவன் பலவிதமான காரியங்களை செய்கிறார். அதில் ஒன்று தான் இராணுவம். ஒரு தேசம் பாதுகாக்க இராணுவ வீரர்கள் இரவு பகலாய் பிரயாசப்படுறாங்க. இந்திய இராணுவத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பல லட்சம் பேர் இரவு பகலாக நம் தேசத்தை பாதுகாக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உலகத்திலே உயரமான இடமாகிய லடாக் எல்லையில் அவங்க உரை பனி உள்ள இடத்துல, அந்த குளிரான இடத்துல, தண்ணியை உறைய பண்ணுகிற இடத்துல இரவு பகலாய் விழித்திருந்த நம் தேசத்தை பாதுகாக்கிறாங்க. ராஜஸ்தான் போன்ற பயங்கரமான வெயிலின் கொடூரத்திற்கு மத்தியிலையும் அவள் இருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிறாங்க. கடலில், மலைப்பிரதேசங்களில், காடுகளில் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இரவு பகலாய் பணி செய்கிறாங்க. அவருடைய குடும்பம் எங்கேயோ இருக்குது, அவங்க எங்கேயோ உட்கார்ந்து அவங்க பாடுபட்டு பாதுகாப்புக்காக விழிச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தேசம், என்னுடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் நிம்மதியாய் தூங்கி எழும்புகிறோம் என்று சொன்னால் ஒரு கூட்டம் இராணுவ வீரர்கள் தியாகத்தோடு நிற்கிறாங்க. அவங்களை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். எல்லையிலே தீவிரவாதிகளால் வரக்கூடிய ஆபத்து, எதிரிகளால் வரக்கூடிய ஆபத்துகளில் சிலர் காரணமில்லாமல் மரணத்தை சந்திக்கிறாங்க. குடும்பங்கள் அது நிமித்த இத்தனை பேர் அனாதையாக்கப்படுறாங்க. ஆனால் என் தேசத்துக்காகத்தான் என் கணவர் மரித்தார், என்னுடைய தகப்பனார் மரித்தார் என்று தங்களை தேற்றிக்கொள்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும்ல. இந்தியாவில் மாத்திரமல்ல, எல்லா தேசத்தில் இராணுவம் இருக்கிறது. எல்லா தேசத்திலுமே இராணுவ வீரர்கள் தியாகத்தோடு தான் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய தேசத்தில் நம்மை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் அந்த குடும்பங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க